Hello, hello, ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி, நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி. ஏழைகளை ஏற்றதில்லை முத்துமாரி, நாங்க ஏமாற்றி பொழைச்சதில்லை முத்துமாரி. வாழ விட்டு வாழுகிறோம் வாழ்த்து கூறி, வாழ விட்டு வாழுகிறோம் வாழ்த்து கூறி, இனி வருங்காலம் எங்களுக்கே முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே, எமை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. ஓக்காரியே வேப்பிலைக்காரி, ஓக்காரியே வேப்பிலைக்காரி, சிறு முடுக்கையிலே பகை விரட்டும் முத்துமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே, எமை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எமை ஆழ வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி, எங்கள் மகாமாரி. அம்பிகையே ஈஸ்வரியே முத்துமாரி, எம் மகாமாரி. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்டதாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து. ஆஹா, நல்ல கைதட்டுங்க. எல்லாரும் கைதட்ட சொல்றாங்கன்னு நம்ம மணிமூர்ல யாரும் தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது கிடைப்பது உற்றார் உறவினர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி, உண்மையிலே சொல்ற நடுவர் அவர்களே, எல்லா இனத்தையும் விட எத்தனையோ இனங்களுக்கு மத்தியில் நாம் பேசி இருந்தாலும் நம் கொங்கு மண்ணில் கொங்கு இனத்திற்கு முன்னால் பேசுவது வாழ்நாளின் பெருமையாக கருதி நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். ஏன் அப்படின்னா, நடுவர் அவர்களே, அடுத்தவர்களினுடைய உயிர் வாடினால் கூட கவலைப்படாத எத்தனையோ மனிதர்கள் வாழுகிற இந்த மண்ணில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் நம் வேளாண் சமூகம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட மக்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி, நல்ல நடுவர் டீய குடிங்கனே கொடுத்திருக்காங்க, கொடுப்பாங்க. உண்மையிலுமே நல்ல கைதட்டி நல்லா ரசிக்கிறாங்க. இதுல வந்து ஒரு 45 நிமிஷம் என் தங்கச்சி பேசுன்னு பேசுனாங்க. ஆமா, இந்த 45 நிமிஷத்துல உங்களுடைய பெருமைய ஒரு வார்த்தையாவது சொன்னாங்களா? சொல்லலையா? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு சொன்னாங்களா? டீ குடிச்சு சொன்னாங்களா? இப்படி கத்துனாங்கன்னா டீ குடுக்கலைன்னு அர்த்தம். சொன்னாங்களா? சொல்லிட்டாங்க, சொன்னாங்க. நான் இப்ப சொல்ற நடுவர் அவர்களே, உங்க தம்பி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை நம்ம அணிமுறையில நான் சொல்றேன். என்னைய பத்தி சொல்றதுக்கு அனுமதியா கேட்கணும்? ஆமாண்ணே, என்னைய பத்தி கேட்காம என்னென்னமோ என்னைய பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம அணிமுறையில உங்க வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சிட்டு தயவு செய்து நான் சொல்றது உண்மை நான் மட்டும் கைதட்டுங்க. என்னன்னு யாரார என்னென்னமோ சொல்றாங்க, நம்மளை பத்தி குறை சொல்றவன் குறை சொல்லிட்டே தான் இருப்பான். நாம நம்ம வேலையை பார்த்தாதான் அந்த ஆத்தாலே சந்தோஷப்படுவான் அப்படின்னா, உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, குறை சொல்றாத வாயும் கிடையாது, குறைக்காத நாயும் கிடையாது. குறை சொல்ற வாய ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். அதனால கைதட்டுங்க சார். வாழ்க்கையில குறை சொல்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். நம்ம அதாவது அண்ணனை பார்க்கும் போதே பல பேருக்கு அவ்வளவு சந்தோஷம். மகாராஜன் சார் வந்திருக்காங்க, அவ்வளவு நல்லா இருக்குன்னு. உண்மையா சொல்றேன் சார், இன்னைக்கு நீங்க விஜய் டிவியில கலக்கப்போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி நிறைய இளம் தலைமுறை அங்கெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு.
இதுல எல்லாம் நிறைய பேரு காமெடி சொல்றத நீங்க கேட்டிருக்கலாம். யார் யாரோ காமெடி சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க, யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. சொல்லுகிறவர்கள் தான் யார் யாரோ. ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர், கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா உண்மையிலேயே கைதட்டல் பாருங்க. எப்படி நான் டிவியில ஒரு ஜோக் எழுதி கொடுத்தேன்னா எனக்கு 500 ரூபாய் காசு கொடுப்பாங்க. சரி, அதை வாங்கிட்டு நான் பஸ்ல தான் இன்னும் சுத்துறேன். என் ஜோக்க அவங்க பேசி 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஏசி கார்ல சுத்துறானுவா, நான் இன்னும் பஸ் ஸ்டாண்ட் தான் சுத்துறேன். அண்ணே நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்றேன். அவங்க எல்லாம் வந்து உயரத்துல இருக்காங்க, நீங்க எளிமையா இருக்கீங்கன்னு சொல்றீங்க. நடுவர் அவர்களே, இப்ப நான் சொல்றேன், இந்த மகாமாரியம்மன் சாட்சியா புத்தர்னு ஒரு ஞானி இருந்தார் இல்லையா, அந்த மனுஷன் தரையில உட்கார்ந்து இருந்தாராம். தரையில உட்கார்ந்து இருந்த அந்த மனுஷனை பார்த்தா அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டானா, புத்தரே நீங்க எவ்வளவு பெரிய ஞானி, நீங்க போய் சாதாரண மனுஷனாட்ட தரையில் உட்காரலாமான்னு கேட்டப்ப புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைனாரா. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அந்த எளிமைதான் உங்களை என்னைக்கும் உயரத்துக்கு போகும்னா ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க சார். நம்ம மண்ணுக்கு வந்திருக்கிறவங்க உண்மையிலுமே என்னமோ கட்டிய மனைவியாலதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிம்மதினு அவ்வளவு தூரம் பேசிட்டு போனாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு அம்மா எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? அந்த வழியில இப்படி மீன் வாங்கின வகையில கூட்டிட்டு மீன் வாங்கின வகையில. உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே, இந்த மாதிரிப்பா திருச்செங்கோட்டுல ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துரு, 8 மணிக்கெல்லாம் நம்ம மணிமூருக்கு போகணும்னு சொன்னீங்களா இல்லையா? நான் வந்த அதே பஸ்ல தான் இந்த அம்மாவும் வந்தாங்க. அந்த அம்மா வந்த பஸ்ல நீ வந்தம்னு சொல்லு. இல்ல நடுவர் அவர்களே, நான் வந்த பஸ்ல தான் அந்த அம்மா வந்தாங்க. 2 பேரும் ஒரு பஸ்ல வந்தீங்க. சரி, நான் பின்வாசல் வழியா பஸ்ல இறங்கினேன். அதுதான் முறை. இந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்குனாங்க. என்ன அவசரமோ? இந்த அம்மா முன்வாசல் வழியா இறங்கும் போது அது நாமக்கல் போற வண்டி, ஈரோட்ல இருந்து அதே வண்டியில நாமக்கல் போறதுக்காக ஒரு பையன் ஏறினா பாருங்க சார். இந்த அம்மா இறங்குறது தெரியாம லேசா ஒரு இடி இடிச்சுட்டாங்க. எவ்வளவு பதறீங்க? நடுவர் மாதிரியா பதறீங்க? கூழு வாங்கி கொடுத்துச்சு. கூழு கொடுத்த புண்ணியவதி இன்னைக்கு தெரியாம நம்ம மேல ஒருத்தர் இடிச்சுட்டாங்கன்னா என்னென்ன செய்வீங்க? சாரி, மன்னிச்சுக்கங்க, கைதட்டுங்க சார். அதுதானே சார் தமிழனுடைய பெருந்தன்மை. மன்னிச்சுக்குங்க, அதானே பெருந்தன்மை. அந்த பையனை அதே வார்த்தையை சொன்னா சார், மன்னிச்சுக்குங்கம்மா அப்படின்னா. சத்தியமா சொல்ற நடுவர் அவர்களே, பஸ் ஸ்டாண்டே வேடிக்கை பார்க்குது. இந்த அம்மா அவங்கள மன்னிச்சுங்கன்னு சொன்னதையும் தாண்டி அவன் சட்டைய புடிச்சுன. இது உயரத்துக்கு அவன் சட்டையவா புடிச்சு? நடுவர் அவர்களே, அது கொண்டு வந்த அந்த கட்டப்பைய பட்டு அத மேல ஏறி நின்னு அவன் சட்டைய புடிச்சு அப்படி திட்டுது சார். உங்க அப்பா, உங்க அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரையும் அந்த திட்டுது. நம்மளா இருந்தா கதறி அழுதுருப்போம்லனே, அந்த பையன் அப்படி சிரிக்கிறானே. நான் கேட்டேன், ஏண்டா தம்பி, உன் பரம்பரைவே அப்படி திட்டுதே, நீ என்ன இப்படி சிரிக்கிற அப்படிங்கிறேன். அவன் ஒரே வார்த்தை சொன்னானே, முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த திட்டுதே, இந்த கழுவுதே, இதையும் கட்டிட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அவன் நிலைமைய நினைச்சேன் சிரிச்சேன்னா. கைதட்டுங்க சார். பாதி பேர் வீட்டுக்காரன் நிலைமை அப்படிதான். என்னமோ மனைவியாலதான். ஆனா உண்மையா சொல்ற நடுவர்களே, அவங்க 1000 கேள்வி கேட்டாங்கல்ல. ஆனா என்ன மக்கள் சார், அந்த அண்ணன் எல்லாம் பாருங்க, அவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க, தாய்க்குள்ள எல்லாம் ரசிக்கிறாங்கல்ல. இதுதானே கூட்டம். போன வாரம் பட்டுக்கோட்டை கூட்டு போனீங்களே, என்ன கைதட்டுங்க சார். என்ன நகைச்சுவை தெரியுமா? முன்னுரையில மட்டும் எங்கன்னா 60 ஜோக், 60 நகைச்சுவை. ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்களாடா ஒரு விளம்பரம். இதாடா விளம்பரம்? இதுதான் விளம்பரம். நடுவர் அவர்களே, 61வது ஒரு ஜோக் சொன்னாருன்னு. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க வயசான ஒரு பாட்டியம்மா ஒரு கிழவை எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒத்த வார்த்தை சொல்லுச்சு. என்ன தெரியுங்களா? படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு எல்லாம் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிளவிதான் சார் என் ஜோலிய முடிச்சா. அந்த கிளவிய கூப்பிட்டீங்க வா, பக்கத்திலே உட்கார வச்சு ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் அது வாயை திறந்தாலே உரிச்சு வாயில வச்சிருவேன். ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஒரே கிளவி முடிச்சிச்சு. போன் நம்பர் கொடுத்துட்டு போச்சு. மறுநாள் போன் பண்ணேன், என்ன பட்டிமன்றம் எப்படி போச்சுன்னு. நல்லா போகுது சார் அப்படின்னு. வாழைப்பழம். நடுவர் அவர்களே, எத்தனையோ கேள்வி கேட்டாங்கல்ல உங்க தம்பி. நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், கேளியா? எத்தனை கேள்வி நான் ஒரு பதில் சொல்லுங்கண்ணே. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன? புண்ணியம் பண்ணணும்.
மர்மம் பண்ணணும், தர்மம். தர்மம் பண்ணணும், ஆ. கண்ணு பொண்டாட்டி கண்களாங்க பாத்துக்கணும். அதெல்லாம் வேண்டாம். அடுத்தவன் சொத்த ஆட்டை போடணும், வா. அடுத்த மண்டி கமரவணும்னு கேரளா போய் செய்விட வைக்கணும். ஓஹோ. ஏமர் கட்டாயி ரிம்மு கட்டாயி குளிக்குள்ளேயே அவர் ஆடு ஊற மாட்டணும்னு நினைக்கணும். ஓஹோ. என்னண்ணே இவன் இப்படி சொல்றான், அவங்க அப்படி பாதிக்க சொல்றாங்க. அவங்க விட்டுருங்கண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. என்ன கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதாயா, என்னண்ணே? செத்தா சொர்க்கத்துக்கு போலாம். என்னண்ணே எப்படி சொல்லிட்டீங்க? இதே நம்ம அணிமூர்ல சொல்ற நடுவர் அவர்களே, சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்ல. அணிமூர் மாதிரியான அம்சமான இந்த மாதிரியான அன்பான கிராமத்துல பிறக்கிறதே நமக்கு வாழ்க்கையில ஒரு சொர்க்கம்னா கைதட்டுங்க சார். இதை விட என்ன சொர்க்கம் இருக்க போகுது? அழகா இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க. மந்த வெளியிக்க இல்லையே, ஆடு மொழியாட்டோ போட்டு விளையாட அரச மர மேடை இல்லையே, காலரெண்டு போட்டி கட்ட வண்டி ஓட்டி காணப்பட வழி இல்லையே, ஓடி வந்து கொதிச்சு முங்கி முங்கி கொழிச்சு ஆன ஒரு ஓடை இல்லையே. இது ஊரு என்ன ஊரு? நம்ம ஊரு ரொம்ப மேலே ஓடுது பலக்காரு வீணாடம் பரப்பாரு. நம்ம ஊர போல ஊரும் ஏது? சொர்க்கமே என்றாலோ அது அணிமூர போல வருமா? அட என்னாடு என்றாலோ அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலோ அது தமிழ்நாட்டை போல வருமா? இசைக்கலைஞர்களுக்காக ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. என்ன அழகா அண்ணே, ஒரு 4 விஷயம் நான் நறுக்குன்னு சொல்றேனே. பெத்த தாயை வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, வாழ்க்கையில மனைவிங்கிறது பாதியில் வந்த உறவு. ஆஹா. ஆனா தாய்ங்கிறது தாங்க ஆதியில் வந்த உறவு. அப்படின்னா பாதியில் வந்த உறவை விட ஆதியில் வந்த உறவு தான் முக்கியம். உங்க உறவுங்கிறது தாலிக்கொடி உறவு, ஆனா எங்க உறவுங்கிறது தொப்புள் கொடி உறவு. நடுவர் அவர்களே, சாகர வரைக்கும் அந்த உறவை மறக்க முடியுமா? நம்ம சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நடுவர் அவர்களே. அன்னைக்கு சென்னையில உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை தம்பிக்கு கொடுத்தீங்கல்ல? ஆமா. ஒரு சங்கத்தை, என்னென்ன சங்கத்துல நீங்க பேசிருக்கீங்க? வியாபாரிகள் சங்கம், கைதட்டல் கொடுங்க சார். வணிகர் சங்கத்துல அரிமா சங்கம், அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், இளம்பியல் சங்கம், சங்கங்கள்ல பேசியிருக்காங்க. அன்னைக்கு அண்ணன் போக முடியாம என்ன ஒரு சங்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டார். என்ன தெரியுங்களா? மனைவிக்கு பயப்படாத ஒரு சங்கம். மெட்ராஸ்ல 100 பேர் சார் உறுப்பினர்கள். போன உடனே என்ன பேச கூப்பிட்டாங்க. போன உடனே கேட்டேன், இதுல 100 பேர் உறுப்பினர்களா இருக்கீங்க, இதுல யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்க கைய தூக்குங்க அப்படின்னு. நம்ப மாட்டீங்க ஐயா, 99 பேர் கைய தூக்கிட்டாங்க. பயந்துட்டான். கேட்டேன், 99 பேர் பயப்படுறவங்க அப்படி கையை தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படி கையை கட்டியே இருந்தானே. 99 பேர் கையை தூக்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் கை கட்டி இருக்கான்னு. ஆம்பளைன்னா நீதாயே ஆம்பளை, பொண்டாட்டிக்கு பயப்படாது, உனக்கு தாயா பொன்னாடன்னு சொல்லி எனக்கு போத்துன பொன்னாடை எடுத்து அந்த ஆளுக்கு போத்துறேன், வாயை மூடிட்டு கம்முன்னு போடான்னா. ஏன் அண்ணன் நேத்து அவ அடிச்சாடியில தாண்டா 2 கையும் தூக்க முடியாம உட்கார்ந்துருக்கேன்னா. அந்த தலைவர் ஜெய்சங்கர் தான். ஆமா, ராஜா ஜெய்சங்கர். அப்படியே கேக்குறேன். அதனாலதானே சொன்னா பாட்டு, பொண்டாட்டி புள்ளைங்க இல்ல இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்ல என்ன சாமி மடம் தானே. ஓ, எங்களுக்குள் வச்சு ஏதும் இல்ல, எங்களுக்குள் ஜாதி மதம் ஏதும் இல்ல, கட்சிக்கார மச்சி என்ன ஆச்சு வெடி அவுந்து போச்சு போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா, அது ஒரு சோச
தேசந்தா கண்ணதாசங்கார கொடி வேற சொல்லி புத்தி கொடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேன்டா. குடிக்கிறானே என்ன காரணம்? ஒரு பல ஆண்மகன் குடிக்கிறானே என்ன காரணம்? பொம்பளைங்க தான் காரணம். கை தட்டுங்க சார். பால இது உண்மை ஆராய்ச்சி. ஆம்பளை குடிக்கிறான்னா அதுக்கு பெண்ணை பொண்டாட்டி தான் காரணம். எப்படின்னு? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல. இப்ப யாராவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறாங்களா? 3 மாத்தையில ஒரு பாட்டில்ல பாலை அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே தர்றான். யார் காரணம்? ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டுல பால் கொடுக்குறாங்க, பாட்டுல மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்கு? அத சொல்லுங்க. உண்மை அதுதானே உண்மை. எனக்கெல்லாம் பொண்டாட்டி சொன்னா பொண்டாட்டினாலே சொல்லுங்கண்ணே பெருமை பேசுறது. 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலிலே போடுவான். அக்கா இந்தா திருச்செங்கோட்டில் 250 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இந்தா பாரு இந்தா பாரு இந்தா பாரு, 10 வீட்டுல காட்டிட்டு காலில் போடுவான். ஆனா ஆம்பளை என்னைக்குமே பெருமை பேச மாட்டாங்க. எப்படின்னு? 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன்னு சொல்ல மாட்டான்? ஏன்? தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவுல சொல்றதுக்கு. பொண்டாட்டி சொன்னானே குடிச்சிட்டு வராதையா, குடிச்சிட்டு வந்தா உன் மூஞ்சிய பார்க்கவே சகிக்கலன்னா. இவன் சொன்னா குடிக்காம வந்தா உன் மூஞ்சிய பார்க்க சகிக்கல. என்ன பண்ண சொல்றேன்னா, வாழ்க்கையில இவங்களால அத்தனை பிரச்சனை. அண்ணே நான் தெரியாம கேக்குறேன், நம்மளை பெத்த அம்மாவை பத்தி என்னைக்காவது அத்தை கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட மாட்டாங்க. நம்மள பெத்த அப்பனை பார்த்து என்னைக்காவது மாமா கூப்பிட்டுருக்காங்களா சார்? என்ன தெரியுங்களா? சண்டை வரட்டு உங்க உங்க ஆயா வருதா இல்லையா சார்? கைதடுங்க சார். வருதா இல்லையா? நான் கேட்க எங்கன மரியாதை இருக்கு அவங்களுக்கு? உங்க மாமியாவே அம்மா, மாமனார அப்பா, அப்போ உன் புருஷனே அண்ணே, குழந்தனார தம்பி. அப்போ உங்க அப்பா அம்மா என்ன அத்தை மாமா கூப்பிடுவ? நடுவர் அவர்களே, அம்மாங்கிற உறவு சாதாரண உறவு இல்ல. நடுவர் அவர்களே, எத்தனையோ நீங்க எத்தனை நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க? நான் 5 நாடுகளுக்கு போயிருக்கேன். 5 நாடுகள். கைதட்டல் கொடுங்க சார். நான் இங்க பன்னீர்குத்திப்பாளையம்னு ஒரு ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் 5 வருஷம் 5 நாடுகளுக்கு போகக்கூடிய. என்றைக்கு கொங்கு மக்களையும் கொங்கு மண்ணையும் நம்பி உங்கள் தமிழ் அரங்கேறியதோ, அயல் நாடுகளிலும் உங்கள் தமிழ் கொடிகட்டி பறக்கிறது. அப்படின்னா இந்த மக்களுடைய நல்ல எண்ணமும் நல்ல ஆசிகளும் இன்னும் இன்னும் நம்மை உயர வைக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 5 நாடுகளுக்கு போனேன். இந்த ராணிக்குமார், ராணியம்மா, உமாநாத்தும் என்னை விட 2 நாடுகள் கூட போயிருக்காங்க. நடுவரே 5 நாடுகள் தான். அணியில் இருக்கிறவங்க எப்படி 7 நாடுகள் போனாங்க? அவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா 2 நாடு. அது எந்த எக்ஸ்ட்ரா நாடுகள்? 2. ஒன்னு ஒரத்த நாடு, இன்னொன்னு ராம் நாடு. ஒரத்த நாடு எக்ஸ்ட்ரா போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு வந்தாங்க. நடுவர் அவர்களே, எத்தனையோ நாடு சார். இங்க இருக்கிறவங்களும் பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கலாம். விதவிதமான உணவுகளை பார்த்திருப்பீங்க. இது மாதிரி பெரிய மேடை மாதிரி பெரிய டைனிங் ஹால்ல நம்ம போனப்ப மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு உபசரிப்பு கொடுத்தாங்க. உண்மையா சொல்றேன் சார், அத்தனை உபசரிப்புல இது சைனா ஃபுட்டு சார், இது அந்த ஃபுட்டு, இது நார்த் இந்தியன் ஃபுட்டு, இது சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு 1000 உணவுகள் காட்டினாங்க சார். ஆனா 1000 உணவுகளை விட, நீங்க பார்க்காத அந்த உணவுகளை விட, நாம் பார்க்காத உணவுகளை விட நினைச்சாலே மனச நிறைக்கிற உணவு எது தெரியுங்களா? பெத்த அம்மா அப்படி சாம்பாரையோ பருப்பையோ இத்தினோண்டு சாப்பாட்டுல போட்டுட்டு அவ கையால உருட்டி ஒரு வாய் கொடுப்பா பாத்தீங்களா? அந்த உணவுக்கு எந்த இடத்துல ஏதாவது இருக்கானே நான் கேட்கிறேன். எந்த உலக சுவையாவது அதுக்கு பக்கத்துல வர முடியுமா நடுவர் அவர்களே? கிடையாதுங்க. சமைச்ச உணவுல காரமா இருந்தா அப்பா சாப்பிடுவார், சமைச்ச உணவுல இனிப்பு இருந்தா தம்பி சாப்பிடுவான், சமைச்ச உணவுல சூடு இருந்தா அப்பா சாப்பிடுவாரு. ஆனால் சமைத்த உணவில் மிச்சம் இருந்தால் மட்டும்தானே பெத்த தாய் வீட்டுல சாப்பிடுறான்னா அதுதானே தாயினுடைய அன்புங்கிறது. உண்மையா? உண்மைதானே? நியாயம். சொல்லுங்கண்ணே. உண்மையிலே சொல்லுங்கண்ணே. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. என்னண்ணே? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரி, மூக்க பிடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதுதான் பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம். என்னென்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல்.
செம்பட்ட முடியல ஓன் சமையல். நடுவர் அவர்களே, மனைவியின் சமையலுக்கும் அம்மாவின் சமையலுக்கும் அழகா ஒரு வித்தியாசத்தை சொன்னீங்க. நடுவர் அவர்களே, மனைவியின் சாப்பாட்டுக்கும் அம்மாவின் சாப்பாட்டுக்கும் என்ன இன்னொரு வித்தியாசம் தெரியுங்களா? பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய். பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான். நான் கேக்குறேனே, பாண்டவர் பூமின்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு பாட்டு சார், எப்பாவது வாய்ப்பு இருந்தா மீண்டும் அந்த பாட்டை கேட்கும் போது உங்களுடைய தாயை நினைச்சுக்குங்க. என்னைக்குமே அந்த அம்மா கையில கொடுத்த அந்த ஒருவேளை சோறு நான் மரணப்படுக்கையில் கிடக்கும் போது கூட நம் கண்முன்னர் வந்து போகும் அப்படின்னா பெத்த தாய்க்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அந்த மகிழ்ச்சி யாராவது கொடுக்க முடியுமானே? ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூலொன்றை, வேதங்கள் நாக்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. கண்களும் அழுதிட பழகவில்லை, கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை. கருப்பா சிவப்பா தெரியவில்லை, காரணம் எதுவென புரியவில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். நெஞ்சில் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பிடும் ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் அடிக்கடி உலா போகும். நிலவுகள் கூடி பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். நெஞ்சில் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பிடும் ஏக்கங்கள். சார் வாழ்க்கை இதுதானே வாழ்க்கை. நிறைவா ரெண்டே செய்தினே. வாழ்க்கையில உண்மையிலுமே நம்முடைய இந்து சமயம் எத்தனை வேதங்கள்னு சொல்லுது? 4 வேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு. அந்த 4 வேதங்களில் பழமையான வேதம் எது என்று கேட்டால் ரிக்வேதம் தான். அந்த ரிக்வேதத்துல சொல்லுது, உலகத்துல தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வசிக்க முடியாது என்பதற்காகத்தான் நம் வீட்டில் தாயை படைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது. என்று சொன்னால் நடுவர் அவர்களே, தெய்வத்தின் மறு வடிவமாக நம் வீட்டில் காட்சி அளிப்பவள் தான் நம்மை பெற்றெடுத்த தாய் அப்படின்னு சொன்னா, தம்பி சொன்னா பாருங்க, இந்த உலகத்துல 1000 குற்றங்களை செய்திருந்தாலும் மன்னிக்கின்ற ஒரே நீதிமன்றம் பெத்த தாயை தவிர வேற யார் அப்படின்னு கேட்டா, நான் ஆசிரியர் என்ன அறிமுகப்படுத்தினீங்கன்னு, குழந்தைங்க சரியா படிக்கலன்னு பெத்தவங்களை கூப்பிட்டு கேட்டா அப்பா கொஞ்சம் மிரட்டுவார், படிக்க மாட்டியா, படிச்சு தொலைய மாட்டேன் பாரு. ஆனா அம்மா ஒருபோதும் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டா. வாத்தியாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. அம்மா என்ன தெரியுமா, தம்பி என்ன சொல்லுவாங்க, தம்பி ஆடி போய் ஆவணி வந்தா என் புள்ள டாப்பா வந்துருவான்னு ஆசிரியர்களுக்கே ஆறுதல் சொல்லுகிற அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன்னு சொன்னா நடுவர் அவர்களே, அந்த அம்மாக்களால வாழ்க்கையில மகிழ்ச்சி வராதா? நான் சொல்றேனே, அந்த அம்மாவுடைய பெரிய பெரிய மாளிகைட்ட வாழ்றதை விட, பெரிய பெரிய பட்டு மெத்தையில படுத்து தூங்குறதை விட சுகம் என்ன தெரியுங்களா? ஆத்தா எத்தனையோ பேருக்கு அம்மா இறந்து போயிருப்பாங்க, இறந்து போனவங்களுடைய சேலையை வச்சுட்டு தூங்கும் போது பலருக்கு ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. அது அந்த ஆத்தா மடியிலேயே படுத்து தூங்குற மாதிரி ஒரு சுகம் வரும்னா நடுவர் அவர்களே, அழகா ஒரு நாட்டுப்புறத்தான் சொன்னா என்ன பாட்டு தெரியுங்களா? 4 வரி மட்டும் பாருங்க, நேரம் இல்ல. அந்த அம்மாவோட சேலைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி பாருன்னா என்ன கொஞ்சம் கொடு. ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டியாட தொழி கட்டி தூங்க, ஆத்துல மின் பிடிக்க அப்பனுக்கு தலை தோவட்ட, தொட்டாலே சேர்த்தனைக்க தோணும், நான் செத்தாலும் என்ன பொத்த வேணும். ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல, ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட,
செத்தாலும் என்ன பொத்த வேணும், செத்தாலும் என்ன பொத்த வேணும். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில இன்னைக்கு வெளிநாடு போற எத்தனையோ பையங்களை கேட்டு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், அம்மா உன் ஞாபகமா இருக்கும் போதெல்லாம் உன் சேலைய பிடிச்சு படுத்துக்குவம்மான்னு சொல்லி அந்த சூட்கேஸ்ல அம்மாவுடைய புடவை எடுத்துட்டு போற எத்தனையோ பேர் இருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வத்தை விடவும் மேலான ஒரு தெய்வம் இருக்கும் என்றால் நம்ம உண்மையிலே சொல்ல நடுவர்களே, நாம நல்லா இருக்கணும்னு அந்த மாரியாத்தால விட அதிகமா நினைக்கிற ஒரு ஆத்தா வேற யாரும் இல்ல, நம்மளை பெத்த ஆத்தா என்று சொல்லி அவளால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்கிற நல்ல தீர்ப்பை நம் அனிமோருக்கு தருமாறு உண்மையிலுமே அற்புதமா நீங்க சொன்ன மாதிரி உலகத்துல உபசரிப்புனாவே அது கொங்கு மண்டலம் தான். கொங்கு மண்டலம்னாவே அது மரியாதை தங்கு மண்டலம் என்று சொல்லுகிற அளவுக்கு உபசரிப்பில் புகழ்பெற்ற அந்த நல்ல உபசரித்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய நண்பர் நம்முடைய சோலா புக் ஹவுஸ் அவர்களுக்கும் நம்முடைய ராதா அவர்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவித்து, மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களையும் மண்ணையும் சந்திக்க அந்த ஆத்தா எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. நான் தான் அந்த அம்மாவை எழுப்பி விட போறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 type of wives. ஃபர்ஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம், உப்பு இருக்காது. என்னடி உப்பு இல்ல, ஏன் உப்பு போட்டதையும் சாப்பிடுயோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னன்னே மாமா இந்த பாட சொல்றேன். மாமா ரைட் பா டக்கு டக்கு முடிச்சு கேட்குறாங்கல்ல. இந்த அவ்வளோதான், இந்த முடிச்சு விட்டுருவோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறது ரெடியாக இருக்குமே. ஓகே. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை,